ஒரு மிதுன லக்னக்காரர்கள் இல்லை மிதுன ராசிக்காரர்கள் அவங்களோட அப்ரோச் எப்போவுமே தன் தகுதிக்கு மீறிய ஒரு லைஃப் பார்ட்னர் தனக்கு கிடைக்கணும், தான் பொண்ணுக்கு கிடைக்கணும். இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் பாருங்கள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தன்னோட பொண்ணுக்கோ பையனுக்கோ தகுதிக்கு மீறின ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பேராசை அப்படின்றது இருக்கும் மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு. அதே மாதிரி தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்த நபர்கள் எப்போ திருமணம் பண்ணாலும், அது அவங்க திருமணமாக இருந்தாலும் சரி, அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜாக இருந்தாலும் சரி, இவங்க அதில் போய் ஒரு பயங்கர பந்தா பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களும் தன்னாங்க ஒரு பெரிய ஆள் மாதிரி போர்ட்ரே பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இல்லைனா அந்த ஃபங்க்ஷனில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாக இருக்கணும்ன்ட்டு அவங்க இயல்பாக நார்மலாக ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. இவங்க உள்ளே போயிட்டு ஃப்ளெக்ஸ் அடிக்கிறது, பேனர் வைக்கிறது, 4 பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி 4 ஊர்வலம் ரெடி பண்ணுறது, இந்த தலைவரை கூப்பிட்றது அந்த தலைவரை கூப்பிட்றதுன்னு சொல்லி இவங்க உள்ளே போய் சில வேலைகளை பண்ணுவாங்க. அதை இந்த தனுசு ராசிக்காரர்கள் தவிர்த்துக்கணும். தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்த நபர்கள் முதல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா அதை முதல்ல வெளியவே சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி சார் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கிறது அப்படின்னா, யாருக்கு நீங்கள் பத்திரிக்கை வைக்க போகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது இன்ஃபர்மேஷனாக போகணுமே தவிர, நீங்கள் ஃப்ளெக்ஸ் அடித்து ஒட்டுறீங்க, 4 பேருக்கு ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க, இந்த இடத்துல நான் சம்மந்தம் முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அதை நீங்கள் வந்து ரொம்ப ஆடம்பரமாக நீங்கள் வெளியே பேசுகிறீங்க அப்படின்னா, அதன் காரணமாகவே திருமணம் தடைபடும்.